ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீரான மிஸ் சபரி ஃபார் மெட்ரோ பிப் டிவி. இன்றைக்கி நம்ம மகாபாரதம் வெஸ் கலியுகத்தில் பார்க்க போகிற விஷயம் பொள்ளாச்சி விஷயம் தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொள்ளாச்சி விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் மனசெல்லாம் வலிக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம எப்படி மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ண போகிறோம், அதில் டீல் பண்ணுற விஷயங்களுக்கு நம்ம மகாபாரதத்தில் என்ன எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது போரோட கடைசி நாள் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம துரியோதனனோட உடம்பெல்லாம் வைரக்கல்லாம் மாறிடுச்சு. அதாவது அவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஒரு கல் மாதிரி மாறிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது பீமன் அவரை அடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் பவுன்ஸை கீழே விழுந்துட்டு இருந்தார். அப்போது பாஞ்சாலி கிருஷ்ணர்கிட்ட போய், என்ன கிருஷ்ணா இப்படி நடக்குது, நாங்கள் இதில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், பலராமர் என்னோட அண்ணன் என்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டாரு, இன்னைக்கு போரில் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியல பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க. பாஞ்சாலி உடனே ரொம்ப வருத்தப்பட்டு, என்ன கிருஷ்ணா சொல்கிறீங்க, நான் பல்ராமர்கிட்டே போய் கேட்குறேன்னு நேராக பல்ராமர்கிட்ட போய் பாஞ்சாலி பேசினாங்க. அப்போது பல்ராமர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பல்ராமர் சொன்னார், கடவுளோட உதவியாலேயே எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்களோட டேலண்ட்டை வச்சு ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே பாஞ்சாலி சொன்னாங்க, சரி எனக்கு அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ பல்ராமர், என்ன கேள்வி சொல்லு பார்க்கலான்னு கேட்கும்போது பாஞ்சாலி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில் பலகீனம்னா என்ன, எது பலகீனமாக அமையும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பல்ராமர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். அவர் சொன்னார், ஒருத்தர் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் என்னவோ அதுதான் அவனுக்கு பலகீனமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை பாஞ்சாலி தெரிஞ்சுக்கிட்டு நேராக போர்க்களத்துக்கு தர்மர்கிட்டையும் பீஷ்மர்கிட்டையும் சொன்னாராம், எனக்கு ஒரு பெரிய க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னாங்களாம். என்ன க்ளூ அப்படின்னு கேட்கும்போது, துரியோதனனோட உடம்புல எந்த விஷயம் பலகீனமாக இருக்குன்ற க்ளூ எனக்கு கிடச்சிருக்கு, அவன் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் என்னவோ அதுதான் பலகீனமாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அவன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தர்மர் சொன்னாராம், அப்போ அவன் தலையடி, ஏன்னா அவன் தலகனை பிடிச்ச ஆள், அதனால தலையடி அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தலையை ஓங்கி அடித்தாராம், பவுன்ஸை விழுந்துட்டாரு. உடனே அர்ஜுனன் சொன்னாராம், அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன அப்படின்னா அவனோட இதயத்தில் அடி, ஏன்னா அவன் ஹிருதயமே இல்லாத ஆள் அப்படின்னு சொன்னாங்களாம். ஹிருதயத்தை அடித்தாங்களாம், மறுபடியும் கீழே பவுன்ஸ் விழுந்துட்டாரு பீமன். அப்போ பீமனா நினைச்சானா, அப்போ அவன் தொடையில தான் அடிக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் அத்தனை பேர் இருக்கும்போது அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி அப்படின்னு கூட பார்க்காம பாஞ்சாலியை கொண்டு இந்த தொடையில உட்காரவேன்னு சொன்னார்ல, அதனால அவன் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் அவனோட தொடையா தான் இருக்கும், அந்த தொடையில அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சாரான், அவன் இறந்துட்டான். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் என்னவோ அதுதான் அவனுக்கு பலகீனமாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது கலியுகத்தில் நடந்த விஷயங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வைரமுத்து சின்மயி விஷயம் கூட பார்க்கலாம். அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது, வைரமுத்து ஆண்டாளை பற்றி தவறாக பேசினாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ பல பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்க இல்லையா, இது ஒரு கருத்துரிமை, இது அவர் சொல்லதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு பாவ செயல் தான். ஏன்னா எத்தனையோ பேர் ஆண்டாளை கடவுளா தாயா நினச்சி கும்பிட்டு இருக்கும்போது இதை பற்றி வைரமுத்து அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் பேசினார், அது ஒரு பாவம். அந்த பாவத்துக்கான தண்டனை, அந்த பர்டிகுலர் விஷயமே அவருக்கு பலகீனமாக போச்சு. என்ன நடந்தது, சின்மயி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது அது உண்மையா பொய்யான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியாது, அது 3 பேருக்கு தான் தெரியும். அது சின்மயிக்கு தெரியும், வைரமுத்து ஐயாவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேற யாருக்குமே அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா அந்த குற்றச்சாட்டு வச்சதுனால ஒரு தலைகுனிவு நிச்சயமா வைரமுத்து அவர்களுக்கு வந்தது. அதாவது அவர் செஞ்ச பாவம் என்னவோ அது சம்பந்தமாவே அவர் பலகீனப்பட்டார். எந்த அளவுக்கு பலகீனப்பட்டாருன்னா, பல பேர் கருத்துரிமைன்னு சப்போர்ட் பண்ணி வந்தாங்க இல்லையா ஆண்டாள் விஷயத்தில், அவங்க கூட சின்மயி விஷயத்தில் ஓப்பனாக சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா பயந்தாங்க, அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணால் பெண்மைக்கு எதிரான ஆள்னு நம்ம சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அவங்க பயந்தாங்க. இந்த ஒரு பெரிய தண்டனையே அவரோட வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு கருப்பு புள்ளியாக அமையும். இந்த மாதிரி விஷயங்கள் மகாபாரதத்திலேருந்து கலியுகத்தில் கனெக்ட் ஆகுது. அதாவது அவங்க வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் என்னவோ அதுவே அவங்களுக்கு பலகீனமாக அமையும், அது சம்பந்தமாகவே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது அடுத்த விஷயத்துலையும் பொருந்தும். எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஹாசினி சென்னையில் ஒரு கொடூர சம்பவம் நடந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தனாலேயே ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த தஷ்வந்த் எப்படி தெரியுமா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னாங்க. எல்லா சாட்சிகளும் இருந்துச்சு, ஆனால் கேஸ் போட்டு தன்னோட பையனை வெளியில் கொண்டு கூட வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அந்த அம்மாவுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைச்சது தெரியுங்களா, எப்பேற்பட்ட தண்டனை, அந்த பையனோட கையாலேயே அந்த அம்மாவோட உயிர் பிரிஞ்சது. அதாவது அவங்க வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவம் என்னவோ அந்த பாவப்பட்ட விஷயமே அவங்களுக்கு பலகீனமாக போய் முடியும்.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஹாசினி கேஸில் அவனை வெளியில் கொண்டு வந்துருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா வாயால் அவர் ஒத்துக்கிட்டார். அதே தாங்க இப்போ நடக்கிற பொள்ளாச்சி இன்சிடெண்ட். பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டில் பல பேர் அந்த குற்றத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் அந்த திருநாவுக்கரசு அப்படின்ற அவங்க அம்மா அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்க, என் பையன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த அம்மா இப்படி பேசியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஆனால் 4 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி அதில் என் பையனை பலிகேட ஆக்குறீங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என் பையன் எந்த தப்புமே பண்ணல, அவன் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பாவம். அதாவது திருநாவுக்கரசு செஞ்சது பாவம்னா, ஆனால் அவங்க அம்மா செய்கிறது அதை விட பெரிய பாவம். அதுக்கான பலன்கள் நிச்சயமாக நடக்கும். நான் கொடுக்கறது சாபம் கிடையாது, ஏன்னா இது இயற்கை. மகாபாரதத்தில் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன பாவம் செஞ்சுருக்கோமோ அந்த பாவமே அவங்களுக்கு பலகீனமாக அமையும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக அமையும். அதனால் தயவு செஞ்சு அந்த 4 பேர் மட்டும் இல்லைங்க, அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேரோட ரிலேஷன்ஸ், குடும்பத்தை சேர்ந்தவங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது அப்படியே பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக வந்து அமையும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் யூடியூப் சேனல்லையும் சரி நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி கொடுக்குற கருத்தெல்லாம் எப்படின்னா, அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அந்த பையன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பல ஆன்மீக விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள பெற்றவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இதை நான் தைரியமாக சொல்ல முடியும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அது யாருன்றது அப்புறமா சொல்கிறேன், அவர் ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போது அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்கிட்ட நாளைக்கு நீ என்னவா ஆகணும்னு எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும்போது இந்த பெரிய பிரபலத்துக்குரிய ஒருவர் அவர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் குதிரை வண்டி ஓட்டுறவராக வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த டீச்சருக்கு ரொம்ப கோவப்பட்டு கண்ணாபின்னான்னு அந்த பையனை திட்டாங்களாம். நீலாம் ஒரு குழந்தையா, என்ன நீ வந்து கற்று வச்சிருக்க, ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்கிறத விட்டுட்டு குதிரை வண்டி ஓட்டுறவனா வரணும்னு சொல்கிற, நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அந்த பையன் ரொம்ப மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு போகிறாங்களாம். வீட்டுக்கு போனோடனே வீட்டில் அவங்களோட அம்மா புவனேஸ்வரி தாயார், அந்த அம்மா அந்த பையனோட முகத்தில் நடந்த ஒரு சேஞ்சை வச்சு என்ன நடந்திருக்குன்னு யூகிச்சாங்களாம். அவங்க தான் அம்மா. அதாவது ஒரு அம்மா எப்பேற்பட்டவங்களா இருக்கணும், ஒரு அப்பா எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்னா, தன்னோட குழந்தையோட முகத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுனாலே என்ன நடந்ததுனால அந்த சேஞ்ச் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த அந்யோன்யம் வந்து குழந்தைங்களோட இருக்கணும். ஆனால் இப்போ இந்த சீரியல்ஸ் பார்க்கறதுலையோ இல்லை செல்ஃபோன்ஸ் பார்க்கறதுலையோ அந்த குழந்தைங்கிட்ட இருக்கிற அந்த அந்யோன்யம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கிட்ட ஒரு சேஞ்ச் நடந்தா கூட அவன் என்னன்னு தெரியல, காலையிலேருந்து உம்முன்னு இருக்கான் அப்படின்றது தான் தெரியுதே தவிர என்ன பிரச்சனைன்னு அவங்களோட போய் உட்காந்து பேசுறதுக்கான சூழ்நிலை ரொம்ப குறைவா இருக்கு. அதனால தான் இப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா, அப்போ அவங்க அம்மா அப்பாவோட மனநிலை ஈஸியாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிற முடியும். அதே மாதிரி ஒரு பையன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கானா, அவனும் வீட்டுக்கு போயிட்டு தான் இருப்பான் இல்லையா, தன்னோட பையன்கிட்ட எப்பேற்பட்ட சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரபலமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட அம்மா அதை கேட்டோடனே அந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா, இதுவும் ஒரு அம்மா அப்பா கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த அம்மா புவனேஸ்வரி தாயார் சொன்னாங்களாம் சுவாமி விவேகானந்தர் கிட்ட, நீ ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவனா வரணும் அப்படின்னு சொன்னதுல தப்பில்லப்பா, ஆனா எப்பேற்பட்ட குதிரை வண்டி ஓட்டுறவனா வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் ஒரு கேலண்டரை கொண்டு வந்து அதோட பையன் கிட்ட காமிச்சாங்களாம். அந்த கேலண்டர்ல இருந்தது கிருஷ்ண உபதேசம், அதாவது பகவத்கீதை உபதேசம் பண்ற ஒரு இடம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற ஒரு போட்டோவை காமிச்சு சொன்னாராம், நீ இவரை மாதிரி ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரா வரணும், கிருஷ்ணரும் குதிரை வண்டி ஓட்டுறவர் தான், நீ இவரை மாதிரி ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரா வரணும்னாராம். அந்த அம்மா சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு பழிச்சது தெரியுங்களா? அதாவது இப்போவும் சரி சுவாமி விவேகானந்தோட வார்த்தைகள்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே பகவத்கீதையில் இருக்கிற லைன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. அதோட இன்ஸ்பிரேஷன் அவங்க அம்மா அன்னைக்கு சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெத்தவங்களும் தன்னோட குழந்தைங்களை வழி நடத்துறது மூலியமாகவே கிரைம் எல்லாமே குறைஞ்சி போகும். இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களோட வாழ்க்கை வரலாறு மகாபாரத ராமாயணத்தை வச்சு இன்னைக்கு கலியுகத்தில் நடக்கிற பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி நம்ம மெட்ரோ பிப் டிவியில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை மெட்ரோ பிப் டிவியில் இன்னும் மேலே நம்ம பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தோட மகாபாரத ராமாயணத்தை கனெக்ட் பண்ணி பேசணும், நான் அதை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொன்ன விஷயத்தோட மகாபாரத ராமாயணத்தை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். மகாபாரத ராமாயணம் கதை 50-50ன்னு வச்சுக்கலாம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு 50% பீப்புளுக்கு அதோட கதை தெரியும், 50% பீப்புளுக்கு கதை தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த மகாபாரத ராமாயணத்தில் இருக்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது நான் நிச்சயமாக சொல்லுவேன் 70-30%. அதாவது 70% பீப்புளுக்கு அது தெரியாது, 30% பீப்புளுக்கு தான் அது தெரியும். அந்த மாதிரி கருத்துக்களை தான் இந்த டிவியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ.